ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு வெட்டுற மெத்தட் ஈஸியான முறையில் வெட்டலாம். அலோ ப்ளவுஸ் வச்சு அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி வெட்டலாம். ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வெட்டலாம். இதை அப்படியே மடித்து போட்டு அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் அதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கணும் அவசியம் இல்லை. இதை வச்சே நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் போட்டு ப்ளவுஸ் கட் பண்ணலாம். வாங்க வெட்டலாம். ப்ளவுஸ் மட்டும் நல்லா சுருக்கம் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணிட்டா வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுருக்கம் இருந்ததுன்னா மெஷர்மெண்ட்டு ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதனால் நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டா நல்லது. ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க கூட நீங்கள் இதை பார்த்தா ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த ப்ளவுஸை சைடு மட்டும் அப்படி கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா ஈக்குவலாக மடிச்சிடணும். ரிலாக்ஸாக என்னென்னு எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்கோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். கரெக்டாக அப்படியே ஃப்ளாட்டாக விட்டுடணும். எப்படி இப்போ பேக் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் எடுத்துடலாம். நல்லா அப்படி ஃப்ரீயாக வச்சுட்டு பாருங்கள், ரெடி மார்க் தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டாட் என்ன தேவையோ அதெல்லாம் ரிலாக்ஸாக வச்சுட்டு டாட் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி மார்க்கு ஷோல்டர் லென்த்து கரெக்டாக பாருங்கள். மார்க் போட்டோம் பார்த்தீங்களா? இந்த மார்க் பாருங்கள். இந்த ஒரு லைன் டவுன் லைன் போட்டாச்சு. இதனால் அப்படி கரெக்டாக வச்சுட்டு நெக்கு நல்லா ஃப்ரீயாக எப்படி போகுதோ என்ன மெத்தடில் இந்த நெக் அப்படியே கரெக்டாக ரவுண்டு உட்காருதுன்னா ரவுண்டு அப்படியே கரெக்டாக இப்படி ரிலாக்ஸாக நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு ஷோல்டர் மார்க்கு டவுன் மார்க் ஆல்ரெடி போட்டாச்சு. ஷோல்டர் மார்க்கு நெக் லைன் மார்க்கு இங்கே ஒரு லைனு பாயிண்ட் லைன், இந்த இடம் லைனு. நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது. நெக் டீப் லைன் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ லைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கலாம். சின்ன பாயிண்ட்டாக ஒரு லைன் அப்படியே எடுத்துகிட்டு இதை வச்சு அப்படியே ஆமுன்னு எடுத்துணும். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த லைனு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. எப்படி இருக்கோ அப்படியே இந்த ஆமுல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுணும். இது என்ன பொசிஷனில் போதோ எப்படி ஃப்ரீயாக போகுதோ அப்படியே விட்டு அப்படியே வர வேண்டியதான் ரெடி மார்க்கு. ஓகே, இப்போ ஆமுல் எடுத்துடலாம். ஆமுல் இதை வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன இப்படி தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேப் எப்படி போகுதோ அந்த ஷேப்பில் அப்படியே வச்சு இந்த ஆமுலை வெட்டிட வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு டவுட் வேணால் மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன ஆமுல் இருக்கோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கிளியராக அந்த ஆமுல் ஷேப்பும் கிடச்சிடும். அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியது பாருங்கள். இந்த ஷேப் அப்படியே வச்சு வரைய வேண்டியதான். ஒரு லைன் மாதிரி அப்படியே பாயிண்ட்டாக லைன் போட்டுட்டா நம்மளுக்கு ஆமுல் ஷேப் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுலாம் ஆமுல் ஷேப்பு. இப்போ நல்லா இதை கரெக்டான லைனு இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு இருந்ததுன்னா சரி ஆமுல் இப்போ நம்ம கரெக்டாக தான் மெஷர்மெண்ட் வந்திருக்கான்ட்டு இந்த டேப்பை இங்கே பாருங்கள் இந்த ஷேப்லேயே வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமுல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃபில் பார்த்தீங்கன்னா 7.75 ஒரு புள்ளி இருக்குது. இதையும் நான் செக் பண்ணிடுறேன். நான் வரைஞ்சதும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு அப்படியே வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. கரெக்டாக அதுதான் அலோ ப்ளவுஸை போட்டு அப்படியே நீங்கள் மடித்து போட்டு வெட்டினா மெஷர்மெண்ட்டு அவுட் ஆகாது. கரெக்டாக அந்த ஃபிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ரெடி மார்க் போட்டுட்டோம். நெக் லைன் நான் வரைஞ்சிறப்ப ரவுண்ட் நெக் தான் இந்த ப்ளவுஸில். சப்போஸ் உங்களுக்கு என்ன நெக் வேணும் மாற்றினா மாற்றிடலாம். நெக்குன்றது ஒரு பேசிக் தான். நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஒரு பேசிக் மெத்தட் எடுக்க தெரிஞ்சாலே டிசைன் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி மார்க் போட்ட ஒரு 3/4 இன்ச்சு டாட் 3/4 இன்ச்சு நம்மளுக்கு எவ்வளோ டாட் தேவையோ அந்த டாட் ஆட் பண்ணணும். ரெடி மார்க் போட்டு அதுக்கு டாட்டு. இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா இது ரெடி மார்க் தான். சீம் அலோன்ஸ் கொடுத்து மட்டும் நம்ம கட்டிங் பண்ணிடணும். அப்படியே இப்போ நான் சீம் அலோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு வைக்கிறேன். சைடு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆமுல் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். நெக்கு நார்மலாக பிடிக்கிறது தான். அது 1/4 இன்ச்சு இருந்தாலே போதும், ரொம்ப தேவைப்படாது நெக்குக்கு. சப்போஸ் நீங்கள் டவுன் இதிலே மடிக்கணுன்னா இதிலே மடிப்பு வேணுன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து மடிச்சிக்கலாம். 2x2 ப்ளவுஸ் இருந்தால் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்து மடிக்கலாம். இது நார்மல் லைனிங் ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா லைனிங் தான் வெட்டுறேன். இதை வச்சு வெட்டிட்டு ஒருத்தனை இதை போட்டு அப்படியே வெட்டிட வேண்டியது. வெட்ட போகிறேன். நான் இதை மடிக்கிறதுக்கு கொடுக்கல, பால்சன் கொடுக்குறேன். அது கீழே மட்டும் நீங்கள் வேணும்னா பால்சன் கொடுக்குறது இருந்தால் அதிலே எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வேணும் அதிலே மடிக்கணுன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படியே மடிச்சிக்கலாம். அது 2x2 ப்ளவுஸில் அப்படியே கண்டினியூவாக மடிச்சு தான் ஆகணும். அதுக்கு ஜாயிண்ட் கொடுத்தா நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பேக் எப்படி நம்ம மடித்து மார்க் போட்டோமோ சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும்
எடுக்கலாம். பேக் நெக்கையும் கட் பண்ணிடுறேன். டாட் மார்க் போட்டுடலாம். என்ன டாட் ஆட் பண்ணமோ அதை நம்ம டிவைட் பண்ணி அப்படியே டாட் மார்க்கையும் போட்டுடுறோம். ஓகே, இப்போ பேக் எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், இன்னும் கஷ்டம்லாம் கிடையாது. அப்படியே மடித்து போட்டு எடுக்கிறது தான். காப்பி தான், கிட்டத்தட்ட ஒரு ஜெராக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லைன் இப்படி நான் போட்டு ஸ்ட்ரைட் லைன். ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பொசிஷனை மட்டும் ரெண்டு மெஷர்மெண்ட்டை மட்டும் அளந்தால் போதும். என்னென்னா அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்டும் இதை எழுத்து பார்த்துருங்க. இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, இதை அளந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இது அப்படியே எழுத்து பார்க்கணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பஸ்ட்டோட மெஷர்மெண்ட் இதுதான் மெயின் மெஷர்மெண்ட்டு. அப்படியே ஃப்ரீயாக வச்சு பார்க்க முடியாது. இப்படி எழுத்து பார்த்தா தான் அதோட லூஸே நமக்கு தெரியும். கரெக்டாக 8 இருக்குது, ஆஃபில் 8 இருக்குது. இதோட மெஷர்மெண்ட்டு 8 இருக்குது. அப்புறம் 2 மெஷர்மெண்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டா நல்லது. நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துணும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 இருக்குது அண்டர் பஸ்ட்டு. ஷோல்டர்லேருந்து இந்த லைன் பாருங்கள், கரெக்டாக 11 எடுக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் எடுக்கிறப்ப இந்த நெக்கு எப்படி ஃப்ரீயாக அந்த பேக்கெலாம் அப்படி விட்டோமோ அப்படியே சிங்கிள் தான் நான் இப்படி வச்சு வெட்டணும். அது நாளாக மடித்து போட்டோம். இதை மட்டும் இந்த ஆங்கிளில் ஃப்ரீயாக வச்சு விடணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்டாப்லர் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக உட்கார வச்சேன். ஒரு ஸ்டாப்லர் அடிச்சிடுங்க. இந்த கார்னர் இங்கே ஒரு நெக் லைனை பிடிச்சி ஸ்டாப்லரும் இப்படி பிடிச்சி உட்கார வச்சுருங்க. இப்படி பண்ணுறப்ப இந்த பாருங்கள், இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் வச்சுருங்க. ஒரு சென்டிமீட்டர் கிராஸ் வச்சுருங்க. ஏன்னா இது டாட் ஆட் பண்ணுறதுக்கோசரம் வைக்கிற கிராஸ். ஃபுல்லாக நம்ம சைடில் எடுக்கக்கூடாது. எடுத்தால் என்ன ஆகுனா ரொம்ப கிராஸ் போயிடும். அதனால் கொஞ்சம் பட்டி சைடு நம்ம அந்த கிராஸை ஓரளவுக்கு டேலி பண்ணி எடுத்தால் சைடில் வர கிராஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதை அவாய்ட் பண்ணலாம். இங்கே லைட்டாக எடுத்துக்கிறேன் பாருங்கள். பட்டி லைன் நார்மலாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கிராஸ் வச்சுட்டேன். இந்த நெக்கை அதில் அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் அப்படியே ஃப்ரீ. இது அப்படியே சேம் நம்ம பேக்குக்கு எப்படி வச்சோமோ அதே ஃப்ரீயாக இது அப்படியே வச்சுக்கணும். அது பாருங்கள், இந்த நெக்கை பாருங்கள், அப்படியே ஃப்ரீ. ஃப்ரண்ட்டு இந்த பாருங்கள் அப்படியே ஃப்ரீயாக வந்துடுச்சா? ரொம்ப இழுக்கலை, அப்படியே ரிலாக்ஸாக வச்சிடணும். ரிலாக்ஸாக வச்சுட்டு நம்ம எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த டாட் அளந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, 8.5 அந்த மெஷர்மெண்ட்டை அங்கே நோட் பண்ணி டாட் வச்சு வெட்டிடலாம். இந்த பாருங்கள் அப்படியே ரிலாக்ஸாக வச்சு வெட்டுறேன் பாருங்கள். பேக்கு போட்டு வெட்டலாம். மறுபடியும் இது என்ன ஃப்ரண்ட்டு இருக்கோ அதே பாருங்கள், நெக் லைன் அப்படியே வரைகிறேன் பாருங்கள். இங்கே மட்டும் நான் 1 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டாட்டை ஓரளவுக்கு டேலி பண்ணி தான் வெட்டணும். ஒரே சைடு எடுத்துக்கூடாது டாட் எப்பவுமே கிராஸ். அதே சேம் இந்த ஆமில் அப்படியே இப்படி தூக்கிட்டு அப்படியே வர வேண்டியதான். ரிலாக்ஸாக வச்சிடணும். அப்படி ஆமுல் முன்ன பின்ன அப்படி அசையக்கூட கூடாது. நம்ம என்ன பொசிஷனில் ஆமுல் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே வச்சு இப்படி தூக்கிட்டு இந்த சீம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், சீம் அப்படியே மடித்து அப்படியே வரைய வேண்டியதுதான். ஓகே, இந்த லைனும் போட்டேன். சும்மா இதில் என்ன ஃப்ரீயாக இருக்கோ இந்த லைன் நான் அப்படி போட்டுடுறேன். இதை போட்டாச்சு. இங்கே இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பட்டி சீமு. பாருங்கள், இந்த பட்டி சீமு, இந்த லைனும் இங்கே இப்படி போட்டுடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வச்சு அளந்து பார்த்தீங்களா, இது நார்மலாக ரிலாக்ஸாக நான் வரைஞ்சிட்டேன். ஃப்ரண்ட்டை வச்சு ஃப்ரீயாக வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிட்டேன். இப்போ பாயிண்ட்டை நோட் பண்ணுறது நல்லது. எவ்வளோ தள்ளி இருக்குது பார்த்துங்க. இந்த டாட்டையும் பேசிக்காக வர டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சின்ன ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு அந்த டிவிட்லேருந்து அது தள்ளும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே 2 இன்ச்சு இருக்குது. ஒரு டாட்டோடு சேர்த்து ஒரு 1.25 இன்ச்சு ஆட் பண்ணிங்க. இந்த கிராஸு 2 இன்ட்டு 1.25 3.25 இன்ச்சு. ஏன்னா டாட் பொசிஷன் இங்கே சென்டர் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு இந்த இடம் மார்க் போட்டுருங்க. இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சைடு மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த சைடு மெஷர்மெண்ட் எவ்வளோ ஃப்ரண்ட் இருக்கோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. இதையும் சும்மா ஒரு லைன் இங்கே போடுங்க 5 இன்ச்சு. ஆல்ரெடி ஃப்ரண்ட்டோட சென்டரும் இங்கே போட்டாச்சு. இப்போ அண்டர் பஸ்ட்டு இந்த செஸ்ட்டு லூஸ் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் செஸ்ட்டு லூஸு. இந்த பாருங்கள், இங்கேருந்து 8.5 வச்சிட்டேன். ஓகேவா, 8.5. இப்போ ஆமுல் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை மட்டும் நான் மறுபடியும் வரைஞ்சிட்றேன். கரெக்டாக வரைஞ்சிட்டேன். அப்படியே மறுபடியும் கிளியராக தெரியணும்ல, அதனால் வரைஞ்சிருச்சு. ஆமுல் வரைஞ்சிட்டு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியணும். நான் வரைஞ்சிட்றேன். இதை
ஓகே பாருங்கள் 8.5. இந்த லூஸை இழுத்து அளந்து பார்த்தீங்கன்னா பஸ்டோட பொசிஷன் 8.5. இது ஆமுல் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது ஆமுல் டாட்டு. நார்மலாக ரிலாக்ஸாக தான் வச்சு வரைஞ்சோம் நம்ம ஃப்ரண்ட்டை. ஆமுல் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 5.3 இன்ச்சு. அதான் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான் இருக்கும். 34, 35 இதுக்கு சென்டர் ஒரு அளவு மெஷர்மெண்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா. இது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி இங்கே பஸ்டோட மெஷர்மெண்ட் இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த கிராஸ் நான் டாட்டுக்கு இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இது டாட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு மெஷர்மெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா 5 இன்ச்சு. இது இங்கே போட்டுடணும். இது தானே சைடு. இந்த மார்க்கு இங்கே போட்டுருங்க. இப்போ அண்டர் பஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11.5 எடுத்துருக்கோம். 11.5 அதை இங்கே போட்டுடணும். இங்கே போகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தள்ளணும் அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துடலாம். இப்போ டாட் எவ்வளோ எஃபெக்ட் நீங்கள் வைக்க போகிறீங்களோ, இப்போது 2.5 இன்ச்சு வைக்க போகிறீங்கன்னா அப்போ பாதி என்னாச்சு 1.25. அந்த ப்ளவுஸில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பொசிஷன் மாதிரி 2.25 தான். அந்த 2 இன்ச்சு இருந்தது கரெக்டாக. அப்போ 2 ஒரு 1.25 சேர்த்தா 3.25. 3.25 இந்த மெஷர்மெண்ட்டு இங்கே வருது. அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்டு இந்த இடத்துல வருது கரெக்டாக. இது 3.25. இந்த மெஷர்மெண்ட்டு 3.25. அதான் டாட் 2 1.25 இன்ச்சு ஆஃபில் டாட் எப்போ தான் 1.25. அப்போ இது 2 சேர்த்தா 3.25. இந்த அண்டர் பஸ்ட் லைன் இது. சைடு ஆல்ரெடி போட்டோம். பட்டிக்கு இங்கே ஒரு டாட் இருக்குல்ல. இப்போ நார்மலாக இங்கே போட்ட மாதிரி டாட் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு டாட்டு. ஏற்கனவே வரைஞ்ச மார்க்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு டாட்டு. ஓகேவா? இப்போ இந்த லைனு கனெக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அண்டர் பஸ் லைன் பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கு தான் அந்த அண்டர் பஸ் நோட் பண்ணது பாருங்கள். 11.5 கரெக்டாக 11.5. ஓகேவா? இதோட லூஸ் எடுத்த பார்த்தீங்கன்னா 8.5. ரிலாக்ஸை அப்படியே எழுத்து மார்க் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இல்லை பஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் இங்கே நோட் பண்ணிட்டா அது அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டு இது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதை நான் வெட்டிடுறேன். இது டாட்டா ஆட் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ கட் பண்ண மார்ஜின் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின். உங்களுக்கு ஷேப்பாக வேணுனாலும் இந்த இடத்த ஷேப் எடுத்துக்கலாம். பாயிண்ட் வேணாம் ஷேப்பாக வேணும் ரைட்டாக ஒரு பெண்டு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் மார்ஜின் கொடுத்துட்டு 1/4 இன்ச்சு மார்ஜின் நெக் லைன். அங்கே என்ன மார்ஜின் ரெடி மார்க் போட்டுட்டு என்ன மார்ஜின் தேவையோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதான். சைடு 1.5 இன்ச்சு, ஆமுல் 1 சென்டிமீட்ரு, இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், நெக்கு மட்டும் 1/4 இன்ச்சு. ஓகேவா? ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் அந்த டவுன் பெல்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துடலாம். சைடில் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒரு லைன் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இது போட்டுக்கிறேன். லைன் சீம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா சீமை ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். எக்ஸ்ட்ரா நான் ஆல்ரெடி சீம் இதில் கொடுத்தா கொஞ்சம் கேப் வைஸ் தான் வரைகிறேன்னா சீம் அலோன்ஸ் இது. ஸ்லீவ் எப்படி இருக்கோ இது அப்படியே வரையணும். ஆனால் வரைகிறப்ப இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஷேப் எடுத்தால் நல்லது. ஏன்னா நார்மலாக மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பெருசு பண்ணி வெட்டி லூஸ் கொடுத்து ஏற்றினா ஸ்லீவ் இந்த இடம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவ் கொஞ்சம் கம்மியாக வெட்டிட்டுன்னு வச்சிங்கன்னா இழுத்து ஏற்றுற மாதிரி என்ன ஒன்றா பாடி சுருக்கம் வரும். அதனால் ஸ்லீவ் எப்பவுமே நார்மல் இப்படி வரையணுன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இந்த ஷேப் கொடுத்து இங்கே வரைஞ்சணும் எப்பவுமே. கரெக்டாக சேம் அப்படியே நீங்கள் அந்த எப்படி ஆமுலாம் வரையணுமோ அதே லைட்டாக ஸ்லீவ் என்ன ஷேப் வேணுமோ அப்படியே வரைஞ்சிட வேண்டியது. அதை நார்மலாக வரைஞ்சிட்டு நம்மளை அந்த ஷேப் அப்படியே எடுத்து ஆமுலை செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே அவ்வளோதான். ஜாஸ்தி ஷேப் கொடுங்க. அந்த ப்ளவுஸு லைட்டான ஷேப் தான் இருக்குது ஆமுல். ஓகேவா? ஸ்லீவ் மட்டும் இங்கே ஷார்ட்டேஜ் ஆகுது. அதுக்கு ஒரு ஒட்டு மட்டும் நான் அந்த இடத்துல போட்டுறேன். கம்மியாக இருக்குது மார்ஜின் இங்கே. ஏன்னா 1.5 வச்சா இங்கே எப்படி ஷார்ட்டேஜ் ஆகும். இது ஒரு ஒட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல மட்டும். இதுக்கு என்ன மார்ஜின் தேவை? 2 கவர் தட்டை வெட்டிட்டா முடிஞ்சு போச்சு. ஸ்லீவ் ஓவர். கவர் தட்டு எடுத்தாச்சு. இதை விட கட்டாயம் இருந்து பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் ஒரு ஒட்டு எடுத்தாச்சு. ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பெல்ட் பீஸ் மட்டும் எடுத்துடுறான். அப்படியே வச்சு தான் வரைய போகிறது. ஒன்றும் கூட மாறல. சேம் இது என்ன பெல்ட் பீஸ் இருக்கோ ஷேப்பு அந்த ஷேப்பை அப்படியே வரையணும். ஒரு லைன் மட்டும் போட்டு என்ன ஷேப் இருக்கோ அப்படியே ரிலாக்ஸாக வச்சுட்டு
நம்ம எப்படி பேக் இப்படி வரைஞ்சோமோ அதே சேம் இப்படி ரிலாக்ஸாக அப்படி வச்சுட்டு சைடு லைனு இந்த ஷேப் அப்படியே இப்படி எடுத்துடணும். ஒரு வீல் மார்க்குன்னா வீல் மார்க் வச்சு கூட அப்படியே ஓட்டிடலாம். அந்த இடத்த நம்மளுக்கு கரெக்டாக வரல, தூக்கிட்டு வரைகிறது கஷ்டமாக இருந்தால் வீல் மார்க் இருந்தால் இந்த வீல் மார்க்கு பார்த்தீங்களா, இதை வச்சு கூட வீல் மார்க் போட்டு அப்படியே எடுத்துடலாம். நான் இதை அப்படியே தூக்கிட்டே அப்படியே வரைகிறேன் பாருங்கள். சப்போஸ் வீல் மார்க் இல்லை என்ன பண்ணுவீங்க, இப்படி தான் வரைஞ்சாகணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இது இந்த ஷேப்பில் தான் இருக்குது. அதுதான் அதே ஷேப் அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணி லைட்டாக, அவ்வளோதான் எடுத்தாச்சு. இதில் என்ன பட்டி பீஸ் இருந்ததோ அப்படியே தான் சேம் போட்டு வரைஞ்சிருக்கு. இதுக்கும் 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துட்றேன். பண்ணிடலாம். ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.25 கூட வச்சுக்கலாம். அதில் ஒரு 1 இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த இடத்த. அவ்வளோதான். இந்த ஷேப் வச்சு நம்ம டாட்டை வரைஞ்சிட வேண்டியதான் அப்படியே. ஓகே, இப்போ டாட் மார்க் போட்டுடலாம். நான் இதை கரெக்ட் பண்ணி பார்த்துறேன். சரி, கரெக்டாக இருக்கான்னு அப் அண்ட் டவுன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் டாட் மார்க்கு நான் போட்டுறேன். சப்போஸ் நம்ம அப் அண்ட் டவுன் பாருங்கள், இங்கே கரெக்டாக வச்சு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது மார்ஜின் இங்கே இருக்கா, இது மடிக்கிறது இவ்வளோ மடிப்போம். நம்ம இப்படி மடித்து இப்படி வச்சுடுங்க. அவ்வளோதான். எதுக்கு நான் சொன்னேன்னா, அந்த டாட்டு ஒரே சைடாக எடுத்துடக்கூடாது, நம்ம கிராஸ் எடுக்கணும். அதனால தான் ஃப்ரண்ட்டு பட்டிலையும் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் கிராஸ் எடுத்துகிட்டு மிச்ச பேலன்ஸை இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே ஷேப் எடுத்தால் இது ஒரு மாதிரி இப்படி போய்ட்டு வரும், இந்த பெண்டாக வரும் இங்கே. அதனால தான் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மைனஸ் பண்ணணும், டாட்டை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு சென்டர்லேருந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் அது ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்துறேன். சப்போஸ் மேட்ச் பண்ணுறது தான் நல்லது. மேட்ச் பண்ணிட்டா இப்போ தைச்சதுக்கப்புறம் அப்படின்னு வந்தால் கரெக்ட் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, டாட் இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இது டாட் ஆட் பண்ணிடலாம். இதில் பட்டி 7.5 புள்ளி, இப்போ பெல்ட்டோட அளவுக்கு டவுன் 7.5 புள்ளி நான் டாட் மார்க் போட்டுடலாம். இப்போ அளந்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 9.25 கரெக்டாக. அப்போ உங்களுக்கு 7.5 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக 2.25 டாட் இருக்குது. 2.25 இன்ச்சு டாட்டை நார்மலாக இங்கே ஆட் பண்ணிடுறோம். அது எவ்வளோ பாயிண்ட் இருந்தால் அதையும் நோட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இதை மார்க்கை ஸ்டாப் பண்ணிடணும். 2.5 இன்ச்சு இருந்தால் 2.5, 3 இன்ச்சு இருந்தால் 3, ஏன்னா அதுக்கு மேலே போகக்கூடாது, பஸ் பாட்டுக்கு மேலே போயிடக்கூடாது டாட்டு. அதனால தான் கரெக்டாக 2.25 இன்ச்சு தான் வரைஞ்சிருக்கேன். 2.5 இன்ச்சு கரெக்டாக 2.5 இன்ச்சு தான். 2.25 1 புள்ளி இந்த பக்கம் 1 புள்ளி இந்த டாட். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்துடுச்சு பாருங்கள். அதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 தான் இருந்தது, சேம் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். நான் இங்கே 3.25 வச்சு வெட்டினா இப்போ கரெக்டாக வந்துடுது பாருங்கள். 2.25 2 இன்ச்சு அதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே வந்துடுச்சு இங்கே இந்த பொசிஷன். இந்த டாட் மார்க்லாம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் போடணும். 1/2 இன்ச்சு டாட் கொடுத்துருக்கு, அந்த டாட்டையும் இதை ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த சர்க்கிள் தான் முடியணும். இங்கே பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதை தாண்டியும் இது டாட் போகக்கூடாது. இப்போ ஆமுல் டாட்டும் போட்டுடலாம். ஆமுல் டாட் எவ்வளோ ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா 5 புள்ளி டாட் ஆட் பண்ணியிருக்கு. அதுவும் சேம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த டாட்டு கரெக்டாக இந்த சரௌண்டிங்லேயே முடிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா, சேம் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இதை வெட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மடித்து போட்டு அப்படியே வரைஞ்சி எடுக்க வேண்டியதான். எப்படின்னா லூஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இந்த செஸ்ட்டோட பஸ்ட்டோட லைனும் இந்த அண்டர் பஸ் லைனும் ஒரு 2 மெஷர்மெண்ட்டு மட்டும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை வச்சு பார்க்கணும். மேட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். அவ்வளோதான், இந்த கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஒரிஜினலை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் கட்டிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எனி மாடல், வெஸ்டர்ன் சரி, இண்டோ வெஸ்டர்ன் ப்ளவுஸ், எந்த மாடல் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் வீடியோ போடுறேன். அவசியம் பேசிக் கட்டிங் மட்டும் தான் நான் இதை போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா விட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறது எப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த கட்டிங் ஓவர், ஃபினிஷ்ட். இதுக்கப்புறம் தையல் டிச்சிங் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல தேவையில்லை.
இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ. வாட்ச் மை வீடியோ ஃப்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச்.